அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை எப்படி பெயின்லெஸ் மெத்தட் வீட்டிலேயே நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபேஷியல் ரேசர். இந்த ரேசர் பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களோட பிரைட்ஸுக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸில் ஹேர் இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் கேக்கி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஹேர் இருக்கிறது பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது ஃபேஷியல் ஆயில்ஸ், மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ பேபி க்ரீம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணது அப்புறமா உங்களோட ஹேர் க்ரோத் எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ ஸோ நீங்கள் அந்த டைரெக்ஷனில் தான் ஷேவ் பண்ணணும். நீங்கள் அப்பர் டைரெக்ஷனில் ஷேவ் பண்ணிங்கன்னா ஸ்கின் அதிகமாக இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகி சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் அப்புறமா ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வரதை நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணும்போது ஃபேஸை நல்லா லிஃப்டிங் பொசிஷனில் வச்சுக்கணும், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் நீங்கள் ஷேவ் பண்ணது அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இல்லைனா ஸ்கின் ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜ்ட் ஆயிரும். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேசர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி வாங்கினோம். எதுக்கு வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்து பிடிக்காமலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ணணும், அதுக்காக தான் நான் இந்த ரேசர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்மேட் ரெமெடி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லாம் எதுவும் நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள ஹேர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பயிறு மாவு ஆட் பண்ணுறேன். பாசிப்பயிறு மாவு ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பாலிஷிங் ஏஜென்ட்டாக செயல்படும். நெக்ஸ்ட்டு பாசிப்பயிறு மாவு ஆட் பண்ணுறதுனால ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் அப்புறமா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் ஒரு மாய்ஸ்சரைசிங்காக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கர்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்னால் இதில் மெயின் ஆக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத்தெல்லாம் ரிடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குளியல் மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மஞ்சள் ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தது அப்புறமா நீங்கள் இந்த இன்க்ரீடியண்ட்டை ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஆலோவேரா ஜெல் நான் வேணும்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கர்ட் அண்ட் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணது அப்புறமா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஈவினிங் டைம் கூட அப்ளை பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்ளை பண்ணது அப்புறமா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டால் போதும். ஸோ இதை நீங்கள் திக் லேயராக அப்ளை பண்ணணும். ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ரிமூவிங்க்கு அவ்வளோ யூஸாக இருக்காது. ஸோ தின் லேயராக கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. தின் லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அகெயின் இன்னொரு கோட்டிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் கோட்டே நல்லா திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா திக் லேயர் அப்ளை பண்ணது அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டது அப்புறமா நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஹேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னுமே திக் கோட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நான் ஃபேஸ் பேக்கே தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே நீங்கள் நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி ஸ்க்ரப் பண்ணால் மட்டும் தான் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரிடியூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கோ அல்லது 10 டேஸ் அல்லது 1 மந்த்து கூட சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேஸில் எப்போ ஹேர் ரிமூவ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்.
பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் க்ளோவாக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது அகெயின் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்த்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் ஹேர் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் கூட சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் நான் பர்சனலாக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ஒரு 1 மந்த்தாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மெத்தட். ரொம்ப நல்ல சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்காக நான் கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம ட்ரை ஆகிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதும். ஸோ நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி இல்லை பேக் மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டு வரலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.